அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8th வந்து தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கம் டேஷில் வாழும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு முளையில் வாழும். இரண்டாவது கொஷின் கலிங்க வீரர்களுக்கு இடையே தோன்றிய உணர்வு. ஸோ கலிங்க வீரர்களுடைய தோன்றிய உணர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அச்சம். மூணாவது வெங்கிரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ மூணாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெம்மை ப்ளஸ் கரி. நாலாவது கொஷின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ நாலாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்று கூட்டல் இருள். அஞ்சாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஸோ அஞ்சாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போல் உடன்றன. ஆறாவது கொஸ்டின் வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது. ஸோ ஆறாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆறாவது தரிசனம் அளித்தது. சரி, ஏழாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. ஸோ ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வது சிறந்த வாழ்வு. எட்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவன் இல்லாமல் டேஷ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ எட்டாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவன் கூட்டல் இல்லாமல். ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒன்பதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விலங்கு கூட்டல் ஒடித்து. பத்தாவது கொஸ்டின் காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு காட்டை எரித்து. 11வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதம் கூட்டல் தரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதன் தரும். 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வியை பயின்றார். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கும்பகோணம். 13வது கொஸ்டின் எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம். ஸோ எம்ஜிஆர் வந்துட்டு படிப்பை பாதியிலே நிறுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடும்பத்தினுடைய வறுமை தான் வந்துட்டு அவர் படிக்க முடியாதது காரணம். 14வது கொஸ்டின் இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. என்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா பாரத் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து எம்ஜிஆருக்கு வந்து இந்திய அரசு கொடுத்தாங்க. 15வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஸோ 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரை. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரை. 16வது கொஸ்டின் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம். ஸோ எம்ஜிஆருக்கு வந்து அழியாத புகழை வந்து தேடித்தந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 16வது கொஸ்டின் ஆன்சர் மதிய உணவு திட்டம். 17வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷுக்கு கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஸோ 17வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமனை. 18வது கொஸ்டின் ஒன்று டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும்.
ஸோ 18வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 குலம் என்று கருதி வாழ்வது மனித பண்பாகும். 19வது கொஷின் நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19வது கொஷினுக்கு நமன் கூட்டல் இல்லை. 20வது கொஷின் நம்பருக்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 20வது கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்பர்கங்கு. 21வது கொஷின் மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். 21வது கொஷின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். 22வது கொஷின் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் 22வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஞானிகள் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். 23வது கொஷின் அனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். 24வது கொஷின் உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். 25வது கொஷின் அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். 25வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தென்னிந்தியாவினுடைய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். 26வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயோத்திதாசர் நடத்திய இதழ். ஸோ அயோத்திதாசர் நடத்திய இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பைசா தமிழன் என்னும் இதழை வந்து அவர் நடத்தினார். 27வது கொஷின் கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசரனுடைய கருத்து. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைத்தொழிலும் கற்க வேண்டும். 28வது கொஷின் அயோத்திதாசரின் பொதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆழ்ந்த படிப்பு. 29வது கொஷின் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. 29வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலை. 30 அசை டேஷ் வகைப்படும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். எல்லா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 30 கொஷினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 வகைப்படும். 31வது கொஷின் விடும் என்பது டேஷ் சீர். விடும் என்பது டேஷ் சீர் நிறை எசை. 32வது கொஷின் அடி டேஷ் வகைப்படும். அடி வந்துட்டு 5 வகைப்படும். 33வது கொஷின் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. 33வது கொஷின் வந்து ஒன்றி வர தொடுப்பது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோனை. பொறுத்துக. 34வது கொஷின் வந்து பொறுத்துக. வெண்பா. வெண்பா அப்படின்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு செப்பலோசை. ஸோ ஆசிரியர்பா அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகவலோசை. கலிப்பா என்பது வந்து துள்ளலோசை. வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை. 35வது கொஷின் ஆண்மையின் கூர்மை. ஆண்மையின் கூர்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பகைவருக்கு உதவுவதில் வந்து ஆண்மையின் கூர்மை என அழைக்கப்படுகிறது. 36வது கொஷின். 36வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்தில் வந்து டேஷ் குறையாமல் வாழ முடியும். ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். 37வது கொஷின். 37வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ 37வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருமை கூட்டல் செல்வம்.
38வது கொஷின் ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் கூட்டல் ஆண்மை. 39வது கொஷின் திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரிந்தற்று. 40வது கொஷின் அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. ஸோ 40வது கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழுக்காறு. 41வது கொஷின் நாம் நீங்க வேண்டியவற்றுள் ஒன்று. 41வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொச்சாப்பு. 42வது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்பம் கூட்டல் துன்பம். 43வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு குணங்கள் எல்லாம். 44வது கொஷின் பொறுத்துக நிறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேன்மை. ஸோ பொறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொறுமை. மதம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொள்கை. மையல் அப்படின்னா வந்துட்டு விருப்பம் அப்படின்றது சொல்லலாம். 45வது கொஷின் உன்னுடன் நீயே டேஷ் கொள் அப்படின்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கை குலுக்கி கொள். 46வது கொஷின் கவலைகள் டேஷ் அல்ல. 46வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. 47வது கொஷின் விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 47வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா விழித்து கூட்டல் எழும். 48வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 48வது கொஷின் வந்து போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போவது கூட்டல் இல்லை. 49வது கொஷின் படுக்கை யாகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 49வது கொஷின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுக்கை கூட்டல் ஆகிறது. 50வது கொஷின் தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 50வது கொஷினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூக்கி கொண்டு. 51வது கொஷின் விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விழித்தெழும். 52வது கொஷின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஸோ இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர். 53வது கொஷின் பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற ஏற்பட்டது. ஸோ பூனாவுடைய ஒப்பந்தம் வந்து டேஷ் மாற ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. 54வது கொஷின் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம். ஸோ 54வது கொஷின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமாஜ் சமாத சங்கம். 55வது கொஷின் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரத ரத்னா விருது வந்து அம்பேத்கர் வந்து வழங்கப்பட்டது. 56வது கொஷின் பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும். 56வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாமை மட்டும் இடம்பெறும். 57வது கொஷின் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது டேஷ் அணி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 57வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பண்ணிட்டு வேற்றுமை அணி. 58வது கொஷின் ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது டேஷ் அணி. 58வது கொஷின் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரட்டொர மொழிதல். ஸோ 59வது கொஷின் இரட்டொர மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஷ் அணி. ஸோ 59வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லேடை அணி. ஸோ இதோட தேர்ட் டேர்ம் முடிஞ்சிச்சு. ஸோ 8th சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து 9th
9th ஸ்டாண்டர்டுடைய ஃபஸ்ட் டைம்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.